கமல்ஹாசன். திரைத்துறையில் சகலகலா வல்லவனாக எல்லா அவதாரங்களையும் எடுத்துவிட்டு அரசியலில் அடியெடுத்து வைத்து 2.5 ஆண்டுகள் கடந்து விட்டன. இடையில் ஒரு நாடாளுமன்ற தேர்தலையும் சந்தித்து விட்டார். அரசியல் கட்சிக்கு முக்கியத்துவமான சட்டப்பேரவை தேர்தலுக்கு தயாராகி கொண்டிருக்கிறார். மக்கள் பிரச்சனைகள், மக்கள் நீதி மையத்தின் உட்கட்டமைப்பு, வித்தியாசமான முன்னெடுப்புகள், சர்ச்சை கருத்துகள், எதிர்மறை விமர்சனங்கள் என ஒரு அரசியல்வாதியாக தன்னை முன்னிறுத்தி முன்னேறி கொண்டிருக்கிறார் கமல்ஹாசன். உலக அரங்கில் இந்திய சினிமாவிற்கான முகங்களில் ஒருவராக அறியப்படும் கமல்ஹாசனின் அரசியல் நுழைவு எவரும் எதிர்பார்க்காத ஒன்று. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மறைவிற்கு பிறகு தனது ட்விட்டர் பக்கத்தில் அரசிற்கு எதிரான விமர்சனங்களை முன்வைத்த அவர் 2017 நவம்பர் 7 அரசியல் வருகையை உறுதி செய்தார். தொடர்ந்து தனது அரசியல் கட்சியின் அடிப்படை கட்டமைப்பு பணிகளை மேற்கொண்ட கமல் மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் இல்லத்திலிருந்து அரசியல் பயணத்தை தொடக்கினார். அன்றைய தினமே மதுரையில் நடந்த பொதுக்கூட்டத்தில் மக்கள் நீதி மையம் எனும் அரசியல் கட்சியை நிறுவி கொடி, நிலைப்பாடு ஆகியவற்றையும் அறிவித்தார். இந்த கட்சியின் பெயர் மக்கள் நீதி மையம். மக்கள் நீதி மையம். கமல்ஹாசனின் புதிய கட்சி உதயமான விழாவில் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவிக்க, கேரள முதல்வர் பினராயி விஜயன், மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி போன்றோர் வீடியோ மூலமாக வாழ்த்து தெரிவித்தனர். கமல் ஒரு நடிகர் என்பதை தாண்டி அவரது அரசியல் பார்வை வெளிப்படும் விதமாக இருந்தது முதல் பொதுக்கூட்ட பேச்சு. அதோடு முதல் பொதுக்கூட்டத்திலேயே தனது அரசியல் பரப்புரை தொடங்கப்பட்டிருப்பதாக அறிவித்த அவர் இதுவரை தமிழகத்தை ஆட்சி செய்தவர்கள் மீதான விமர்சனங்களையும் அடுக்கடுக்காக முன்வைத்தார். இந்த சோற்று பருக்கையை தொட்டு பார்க்க நினைப்பவர்கள் தொட்டு பாருங்கள். விரல் சுடும். ஊழலில் தோய்ந்தே சுருங்கிய உங்கள் விரல் சுடும். கமல்ஹாசன் கட்சி தொடங்கிய சில தினங்களிலேயே அவரது மையமாய் இருத்தல் எனும் கொள்கை விமர்சனத்திற்கு உள்ளானது. இசங்கள் பழமையடைந்து விட்டன, அரசியல் மாற வேண்டும் என்றெல்லாம் சொல்லும் கமல் இப்போது வரை மையம் என்பதற்கு விளக்கம் கொடுத்து கொண்டேதான் இருக்கிறார். ஆனாலும் தொடர்ச்சியாக அவரது அந்த நிலைப்பாடு விமர்சனங்களை சந்தித்துக் கொண்டேதான் இருக்கிறது. நடிகராக பல ஊர்களுக்கு சென்று படப்பிடிப்புகளில் கலந்து கொண்டிருந்தாலும் அரசியல்வாதியாக கமலின் மக்கள் சந்திப்பு பயணங்கள் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகவே அரசியல் களத்தில் பார்க்கப்பட்டது. அந்த வகையில் பெரும்பாலும் தமிழகத்தின் எல்லா முக்கிய நகரங்களுக்கும் முதல் ஆண்டிலேயே பயணப்பட்ட கமல்ஹாசன் முதலாவதாக ஈரோடு மாவட்டத்திற்கு சென்று விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் பிரச்சனைகளை கேட்டறிந்து அதற்கான சில தீர்வுகளையும் முன்வைத்தார்.
ஊழலுக்கு எதிரான லோக் ஆயுக்தா அமைப்பின் அவசியம் குறித்து கமல் அடிக்கடி பேசி வருகிறார். கட்டற்ற சுதந்திரம் கொண்டதாக அந்த அமைப்பு இருந்தால் மட்டுமே நாட்டில் ஊழல் குறையும் என்பதையும் வலுவாக முன்வைத்தார். அதோடு ஒரு கல்லூரி நிகழ்வில் நீங்கள் முதல்வரானால் முதல் கையெழுத்து என்னவாக இருக்கும் எனும் கேள்விக்கு லோக் ஆயுக்தா அமைப்பதற்கு தான் முதல் கையெழுத்திடுவேன் எனவும் வாக்குறுதி கொடுத்தார். அதோடு ஆளும் கட்சி மீது விமர்சனங்களையும் அவர் முன்வைத்தார். முதலில் லோக் ஆயுக்தா பில் என்று ஒன்று இருக்கிறது. அதை நாம் கையெழுத்து போட்டு அமுல்படுத்தினால் இனி ஒரு அரசியல்வாதி கையாடல் செய்ய முடியாது, ஊழல் செய்ய முடியாது. வாய்ப்பு கிடைத்தால் நீங்கள் எல்லோருமே அந்த கையெழுத்தை போட வேண்டும். எனக்கும் வாய்ப்பு கிடைத்தால் அதே கையெழுத்தை நானும் போடுவேன். தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக நடந்து கொண்டிருந்த போராட்டத்திற்கு நேரடியாக சென்று தனது ஆதரவை தெரிவித்தார் கமல்ஹாசன். அப்போது மக்களின் எல்லா போராட்டங்களும் வெற்றியடையும் என தெரிவித்த கமல், தொடர்ச்சியான போராட்டங்கள் மூலம் சரியான தீர்வை அடைய முடியும் எனவும் போராட்டக் குழுவினர் மத்தியில் பேசி அவர்களுக்கு தெம்பூட்டினார். அதாவது நீங்க காசு கேட்கறதாவும் அந்த காசை கொடுத்துட்டா அவங்களுக்கு நஷ்டமாயிருங்கிறதுனாலையும் சொல்றாங்க. அவ்வளவு எங்களால கொடுக்க முடியாது, ஆளுக்கு 5 கோடி ரூபாய் 120 பேர் கேட்கறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நான் உங்ககிட்ட சொல்லணும்ல, அப்படி கேட்கறாங்கன்னு சொல்றாங்க. அது கணக்கு பார்த்தா கூட 600 கோடி வரும். ஆனா இவங்க அரசியல்வாதிகளுக்கு கையூட்டு கொடுப்பது 8000 கோடி கொடுக்க தயாரா இருக்காங்க. இது நான் கேள்விப்பட்டது, அதுவும் நான் கேள்விப்பட்டதுதான், இதுவும் நான் கேள்விப்பட்டதுதான். பணக்காரன் இருக்கிறவங்க கையில 8000 கொடுத்தாலும் கொடுப்பேன், ஆனா பாதிக்கப்பட்டவர்களுக்கு 600 கொடுக்க மாட்டேங்கிறது தான் இவங்க வியாபாரம். மதுரையில் நடந்த முதல் பொதுக்கூட்டத்தை தொடர்ந்து சுமார் 1.5 மாத இடைவெளியில் திருச்சியில் பொதுக்கூட்டத்தை கூட்டினார் கமல்ஹாசன். காவிரி விவகாரம் உச்சம் தொட்டிருந்த நேரம் அரசியல் இல்லாமல் அறிவியலால் இந்த பிரச்சனையை எப்படி அணுக வேண்டும் என வல்லுநர்கள் உதவியோடு பேருரை நிகழ்த்தினார். ஆய்வுக் கட்டுரை துணியில் அழுத்தமான தகவல்களோடு கமல் பேசிய புள்ளி விவரங்கள் அயற்சியை ஏற்படுத்துவதாக சிலர் குறை கூறினாலும் அவை ஒவ்வொன்றும் அவசியமானது என்கிற கருத்தும் முன்வைக்கப்பட்டது. கிராம சபை தேச நலனில் அவசியமானது என்பதை பறைசாற்றும் வகையில் தன் கட்சி அலுவலகத்திலேயே மாதிரி கிராம சபை கூட்டத்தை அரங்கேற்றிய கமல்ஹாசன் தனது கட்சியினர் மட்டுமின்றி எல்லா தரப்பினரும் கிராம சபை கூட்டங்களில் கலந்து கொள்ள வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். அதேபோல் அவர் நேரடியாகவும் கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்டார். 5 வருஷத்தை அடகு வைக்காதீங்க. உங்களுடைய 5 வருஷத்து வாழ்க்கை 5000 10,000 அடங்காது. மொத்தமா கவர்மெண்ட் உங்களுக்கு செய்ய வேண்டியது செஞ்சா 5 வருஷத்துல ஒவ்வொரு ஆளுக்கும் 5 லட்சம் ரூபாய் பெருமானம் உதவி செய்ய முடியும். அதை கொண்டு போய் நீங்க 10,000 ரூபாய்க்கு வித்துட்டு போனா அது மாதிரி மடத்தனம் வேற ஒண்ணும் கிடையாது. எல்லாரும் என்னடா மடத்தனம்னு சொல்றாருன்னு நினைக்காதீங்க. நானும் அந்த கூட்டத்தை சேர்ந்தவன் தான். என் குடும்பம் அப்படி இருக்கக்கூடாதுங்கிற கோபத்தில் சொல்றேன். கர்நாடக முதல்வராக குமாரசாமி பதவியேற்றுக் கொண்ட விழாவில் கலந்து கொண்ட கமல்ஹாசன் காவிரி விவகாரத்தில் 2 அரசுகளின் பேச்சுவார்த்தை மூலமே தீர்வு காண முடியும் என்பதை தெரிவித்ததோடு தனிப்பட்ட முறையிலும் அவரிடம் இதனை வலியுறுத்தினார். மேலும் விவசாய அமைப்புகளோடு சேர்ந்து எல்லா கட்சியினரும் பங்கேற்கும்படியான ஒரு கூட்டத்தையும் நடத்தினார். அரசு நடத்திய அனைத்து கட்சி கூட்டத்திற்கும் திமுகவின் அனைத்து கட்சி கூட்டத்திற்கும் மக்கள் நீதி மையம் அழைக்கப்படாத நிலையில் கமல்ஹாசன் இந்த கூட்டத்தை நடத்தினார். அரசியல் விளையாட்டு, இதுக்கு ஒரே வழி விவசாயிகள்லாம் ஒத்துமையா இருக்கிறதும். ஏன் இன்னும் சொல்ல போனா இது மக்களின் பிரச்சனை என்பதனால் கட்சி வரை கோடுகளை எல்லாம் தாண்டி எல்லோரும் ஒன்றாக ஒரு குடையின் கீழ் தமிழர்கள் என்று நிற்க வேண்டும் என்பதுதான் தமிழக நலனை முன்னால் வைக்கும் ஒரு விழாவாக, அது உரையாடலாக, இது விழா அல்ல, ஒரு நாள் முடிச்சிட்டு போற விழா அல்ல, தொடர்ந்து நடக்க போகும் ஒரு உரையாடலின் ஆரம்பம். மக்கள் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்தல், மக்கள் சந்திப்பு பயணங்கள், உறுப்பினர் சேர்க்கை,
நிர்வாகிகள் நியமித்தல் என கட்சி சார்ந்த பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த கமல் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி மற்றும் சோனியா காந்தியை சந்தித்தார். மரியாதை நிமித்தமான சந்திப்பு என சொல்லப்பட்டாலும் நாடாளுமன்ற தேர்தல் கணக்கு என்ற பேச்சும் எழுந்தது. அதனை உறுதிப்படுத்தும் விதமாக திமுக கூட்டணியிலிருந்து விலகினால் காங்கிரசுடன் இணைந்து தேர்தலை சந்திப்போம் என சில தினங்களில் வெளிப்படையாகவும் தெரிவித்தார் கமல். அதிமுக அரசை விமர்சித்து வந்த கமல்ஹாசன் திமுக மீதான விமர்சனங்களை முன்வைக்க தொடங்கியது அதன் பிறகுதான். மறைந்த திமுக தலைவர் கருணாநிதியுடன் நெருக்கமான உறவை கடைபிடித்து வந்த அவர் கருணாநிதி அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போதும் தொலைபேசி வாயிலாகவும் நேரடியாகவும் நலம் விசாரித்தார். அதோடு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினோடு நட்புறவையே கடைபிடித்து வந்தார். ஆனாலும் கருத்து ரீதியான மோதல்கள் இரண்டு தரப்பிலும் தொடர்ந்து கொண்டே இருந்தன. இந்த நிலையில்தான் மறைந்த திமுக தலைவர் மு. கருணாநிதியின் சிலை திறப்பு விழாவிற்கு கமல்ஹாசனுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. வெறுமனே அரசியல் கட்சியின் நிகழ்வாக மட்டுமே இல்லாமல் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி, அதன் மூத்த தலைவர் சோனியா, 3 மாநில முதல்வர்கள், பிரபலங்கள் என பலரும் கலந்து கொள்ளும் வகையில் பிரம்மாண்டமாக இந்த விழாவை நடத்த திட்டமிட்டிருந்தனர். அந்த சமயத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் மக்கள் நீதி மய்யம் இணையப் போவதாகவும் நாடாளுமன்ற தேர்தலில் குறைந்தபட்சம் 2 தொகுதிகளில் அது போட்டியிடப் போவதாகவும் தகவல்கள் வெளியாகின. அதற்கு உடனடியாக தான் கட்சி தொடங்கியதன் நோக்கம் தொண்டர்களுக்கு தெரியும் எனவும் தேவைப்பட்டால் தேர்தலில் தனித்து போட்டி எனவும் ட்விட்டரில் பதிவிட்டு திமுகவுக்கு எதிரான மனநிலையையும் தெளிவுபடுத்தினார். தொடர்ந்து கருணாநிதி அவர்களின் சிலை திறப்பு விழாவில் கலந்து கொள்ளாமல் கஜா நிவாரணப் பணிகளில் ஈடுபடுவதற்காக கொடைக்கானல் புறப்பட்டு சென்றார் கமல். அதற்கு முன்பாக செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அவர் கருணாநிதி மீது வைத்திருக்கும் மரியாதை என்றும் குறையாது என குறிப்பிடவும் தவறவில்லை. வருவதாக நான் சொல்லலை, ஏன்னா ஏற்கனவே இதெல்லாம் ஒப்புத்துக்கொண்ட ஃபங்க்ஷன்ஸ் நிறையா பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே தவிர கலைஞர்பால் எனக்குள்ள மரியாதையை மீண்டும் ஆதாரப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இது நல்ல விழா, இனியும் நல்ல விழாக்கள் வரும். நடிகனாக மட்டுமே இருந்த காலத்தில் கருணாநிதி மற்றும் திமுகவினருடன் நட்புறவுடன் இருந்த கமல்ஹாசனுக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவராக திமுகவுடன் முரண்பாடுகள் இருந்தன. திமுக நடத்திய அனைத்து கட்சி கூட்டங்களுக்கு அழைப்பு விடுக்காதது மக்கள் நீதி மய்யத்தின் மேல்மட்ட நிர்வாகிகள் மத்தியிலேயே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியது. அதன் விளைவாக திமுகவினருடன் நட்பு பாராட்டும் போக்கில் மாற்றம் வேண்டும் எனவும் கமல்ஹாசனிடம் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இது மாதிரியான பல காரணங்களால் தான் ஒரு கல்லூரி நிகழ்ச்சியில் கூட மு.க. ஸ்டாலினை மேடையிலேயே சாடிய கமல் மறைமுகமாக அல்ல, வெளிப்படையாகவே விமர்சிக்கிறேன் என்பதையும் அழுத்தமாக குறிப்பிட்டார். இதனைத் தொடர்ந்து திமுகவின் முரசொலி நாளிதழ் கமலை கடுமையாக விமர்சித்து கட்டுரை வெளியிட்டது. சட்டையெல்லாம் கிழிச்சுக்கிட்டு தெருவில் நிற்க முடியாது. நான் அசம்பிளியில் கூட சட்டையெல்லாம் கிழிச்சுக்கிட்டு நிற்க மாட்டேன். அப்படி கிழிஞ்சு போச்சதுனால வேற சட்டம் மாத்திக்கிட்டு ஒழுங்கா வெளியே வருவேன். நான் திராவிட அரசியலின் சித்தாந்தங்களை கடைபிடிப்பவராக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டவர் கமல்ஹாசன். ஆனால் அவை பழமையடைந்து விட்டதாகவும் சில மாற்றங்கள் அவசியம் எனவும் அரசியல் வருகைக்கு முன்பாகவே தெரிவித்திருக்கிறார். அதனால்தான் நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் தனித்தே களம் கண்டது. அப்போது தனது கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்ட மாநிலம் முழுக்க பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்பதால் தான் போட்டியிடவில்லை என அறிவித்தார் கமல். அந்த நேரத்தில் நாதுராம் கோட்சே குறித்த கமல்ஹாசனின் பேச்சு தமிழக அரசியல் களத்தில் பல்வேறு விவாதங்களை உண்டாக்கியது. இது முஸ்லிம்கள் நிறைய பேர் இருக்கும் இடம் என்பதனால் இதை சொல்லவில்லை. காந்தியார் சிலைக்கு முன்னால் இதை சொன்னேன். சுதந்திர இந்தியாவின் முதல் தீவிரவாதி ஒரு இந்து, அவர் பெயர் நாதுராம் கோட்சே. அங்கு துவங்குகிறது அது. நான் காந்தியின் மானசீக கொள்ளு பேரன். அந்த கொலைக்கு கேள்வி கேட்க வந்திருக்கிறேன் நான் என்று அப்படி நினைத்துக் கொள்ளுங்கள். இது சமரச இந்தியாவாக, சமமான இந்தியாவாக, நான் சொன்னேனே அந்த மூவர்ண கொடியில் மூவர்ணங்களும் அப்படியே இருக்கும் ஒரு இந்தியாவாக இருக்க வேண்டும் என்பதுதான்
நல்ல இந்தியர்களின் ஆசை. நான் நல்ல இந்தியன், மார்தட்டி சொல்வேன். மக்கள் நீதி மய்யம் தொடங்கப்பட்ட 14 மாதங்களில் நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தது. திமுக, அதிமுக எனும் வாக்கு வங்கி பலமுள்ள கட்சிகளை எதிர்த்து களம் கண்ட அந்த கட்சி 3.71 விழுக்காடு வாக்குகளை பெற்றது. தமிழகம் முழுக்க நாடாளுமன்ற தேர்தலில் 15,75,324 பேர் மக்கள் நீதி மய்யத்திற்கு வாக்களித்திருந்தனர். இதுகுறித்து பேசிய கட்சியின் தலைவர் கமல்ஹாசன், நேர்மையான பாதையில் நடைபோடும் நம்பிக்கையை மக்கள் அளித்திருப்பதாக பெருமிதத்தோடு குறிப்பிட்டிருந்தார். தப்பிச்சோங்கிற மாதிரி பெருமூச்சு விடல, நல்ல வழியில் தான் போய்கொண்டிருக்கிறோம் என்ற நம்பிக்கை, நேர் வழியில் சென்றால் ஜெயிக்க முடியும், அதற்கான வாய்ப்பு உள்ளது என்ற நம்பிக்கையை மக்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். நாங்க அவங்க கிட்ட அதட்டி காசு வாங்காதீங்கன்னு புத்தி சொல்றதோ இல்லை மன்றாடுவதோ அதெல்லாம் ஒரு புறம் இருக்க, அவர்கள் அதை செய்து காட்டி இருக்கிறார்கள். ஸோ நேர்மை வென்றதாக நாங்கள் மட்டும் மாறுதட்டி கொள்ளவில்லை, அவர்களும் சந்தோஷமாக மாறுதட்டி கொள்ளலாம். ஒரு நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்திருந்தாலும் மாநில கட்சிக்கு சட்டப்பேரவை தேர்தலின் அவசியத்தை உணர்ந்தே இருக்கிறார் கமல்ஹாசன். அதனால்தான் கட்சியின் உட்கட்டமைப்பு வலுவானதாக இருக்க வேண்டும் என்பதில் பெரும் கவனத்தோடு செயல்பட்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியே மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் ஆகியோருடனான தற்போதைய ஆலோசனை கூட்டங்கள். இதில் மக்கள் நீதி மய்யத்தின் குரல் சட்டப்பேரவையில் நிச்சயம் ஒலிக்கும் என உறுதிபட தெரிவித்ததோடு இன்னும் தீவிரமாக கட்சி பணியாற்ற வேண்டும் எனவும் உத்வேகப்படுத்தி இருக்கிறார் கமல். மக்கள் நீதி மய்யம் தேர்தலை கூட்டணியோடு சந்திக்குமா, தனித்து போட்டியிடுமா என்கிற கேள்வி கட்சியில் பலருக்கும் இருந்து வந்த நிலையில், அவற்றையெல்லாம் நான் பார்த்துக் கொள்கிறேன், நீங்கள் நம்பிக்கையோடு பணியாற்றுங்கள் என தெரிவித்திருக்கிறார் கமல். அதன் வெளிப்பாடாகவே இருந்தது கழகங்களுடன் கூட்டணி இல்லை என்ற பேச்சு. திராவிட கட்சிகளுடன் கூட்டி இல்லை, கமல்ஹாசன் அறிவிப்பு என்று சொல்லியிருக்கிறார்கள். அதில் ஒரு சில்ல திருத்தம், தேசிய கீதத்தில் திராவிடம் என்று சொல் உள்ள வரையில் திராவிடம் இருக்கும், அதை அழிக்க முடியாது என்று. அதனால் திராவிட கட்சிகளுடன் கூட்டணி இல்லை என்பதில் ஒரு சிறிய திருத்தம், கழகங்களுடன் கூட்டணி இல்லை. ரஜினிகாந்த் அரசியல் கட்சி தொடங்கினால் அவருடன் இணைந்து மக்கள் நீதி மய்யம் தேர்தலை சந்திக்கும் வாய்ப்புகள் அதிகம் என சொல்லப்பட்டது. ஆனால் தற்போது ரஜினியின் முடிவு என்ன என்பதே தெரியாமல் இருக்கிறது. இந்த நிலையில் ஒரு நண்பராக ரஜினி உடல்நலத்தோடு இருக்க வேண்டும் என்பதே தனது விருப்பம் என குறிப்பிடும் கமல்ஹாசன், அவரிடமும் ஆதரவு கேட்போம் என்பதையும் தெளிவுபடுத்தியிருக்கிறார். நான் எல்லா தமிழர்கள்ட்டையும் கேட்டுட்டு இருக்கேன், தமிழ்நாட்டில் வசிப்பவர்கள் எல்லாரிடத்திலும் கேட்கிறேன், அவர்கிட்ட கேட்காம விட்டுருவேன்னா? கட்சி ஆரம்பிச்சா கேட்கறது வேற விஷயம், ஒரு ஆதரவுன்னு கேட்கறது வேற விஷயம். 3வது அணிக்கான தகுதி தங்களுக்கு வந்துவிட்டதாக தெரிவித்திருக்கும் கமல், அதற்கான பணிகளையும் தொடங்கிவிட்டதாக சொல்லப்படுகிறது. அதனால் விரைவில் அடுத்த கட்ட நகர்வுகள் இருக்கும் என எதிர்பார்க்கலாம். ஆனால் தமிழக அரசியல் களத்தில் 3வது அணிக்கான வாய்ப்பு என்பது மிகவும் குறைவானது என்பதே விமர்சகர்களின் கருத்தாக முன்வைக்கப்படுகிறது. கூட்டணி வைப்பது என்பது நல்லவர்களின் கூட்டணியாக இருக்கும். அதாவது அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க? எங்கேயுமே உங்க கட்சி தவிர நல்லவர்கள் இல்லையா என்று கேட்டால் கண்டிப்பாக இருக்கிறார்கள். அப்படி அந்த நல்லவர்கள் கூட்டணி அமையும் பொழுது இது முதல் அணியாக இருக்கும். நடிகராய் பல பரீட்சார்த்த முயற்சிகளை முன்னெடுத்தவர் கமல்ஹாசன். அரசியலிலும் அவரது அந்த பாணி தொடரும் என்கிற ஒருவித எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதற்கேற்பவே இந்த 2.5 ஆண்டுகளில் அரசியல்வாதியாக கமல்ஹாசனிடமும் பல மாற்றங்கள் தென்படுகின்றன. கட்சி தொடங்கிய நாட்களில் எல்லா அரசியல்வாதிகளையும் போல் குரல் உயர்த்தி பேசுவது நாகரிகமாகாது என்று குறிப்பிட்ட கமல்ஹாசனே பின்னர் தனது பிட்ச் உயர்ந்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். கமல்ஹாசனை முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தி மக்கள் நீதி மய்யம் தேர்தலை சந்திக்க உள்ளது. அது தேர்தலில் எந்த அளவிற்கு பயனளிக்கப் போகிறது, என்ன மாதிரியான வியூகங்களை களத்தில் கமல் பயன்படுத்த போகிறார் என்பவை அடுத்தடுத்த மாதங்களில் அனைவருக்கும் தெரிய வரும். அந்த நேரத்தின் கள நிலவரங்களே கமல்ஹாசன் மற்றும் மக்கள் நீதி மய்யத்தின் அரசியல் எதிர்காலத்தையும் தீர்மானிக்கும்.